வணக்கம். இது உங்கள் ஜேஆர் மாஸ்டர் சமையலின் ரசம் எப்படி இன்னைக்கு வைக்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு புளி எடுத்து, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்து நான் இது மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். புளி ஊற வச்சு இந்த மாதிரி புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து இது மாதிரி நான் அதை நல்லா கையால் கரைச்சி வச்சுக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி பருப்பு கொஞ்சோண்டு சேர்க்க போகிறேன். அதனால் பருப்பு கொஞ்சோண்டு ஊற வச்சு லைட்டாக மிக்சியில் கொரன்னு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் பருப்பு போடாமல் கூட வைக்கலாம். வெறும் புளி தண்ணி தக்காளி போட்டு கூட நம்ம வைக்கலாம். இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் மிளகு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, மல்லித்தலை. இது தாளிக்கிறதுக்கு 2 வரமிளகாய், 2 கருவேப்பிலை, பூண்டு ஒரு 4-5 பல் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு ரசத்துக்கு தேவையான பொருட்கள். இதில் நம்ம இந்த பருப்பு தண்ணி சேர்த்தோம்னா இது பேர் பருப்பு ரசம் அப்படின்னு சொல்லலாம். பருப்பு தண்ணி சேர்க்காம வெறும் மிளகு ஜீரகம் மட்டும் போட்டு வச்சோம்னா அதுவும் நல்லாயிருக்கும். அது பேர் மிளகு ரசம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பருப்பு தண்ணி சேர்க்காம தேங்காய் கொஞ்சோண்டு எடுத்து அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சிங்கன்னா அது தேங்காய் பால் ரசம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எது தேவையோ, பருப்பு, மிளகு ஜீரகம், தேங்காய் எது தேவையோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை எதுவுமே தேவையில்லை அப்படின்னா வெறும் மிளகு ஜீரகம் போட்டு கூட நம்ம வைக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மிளகு ஜீரகம் பொடி நான் எப்படி செஞ்சேன்னா, கடையிலேருந்து ஒரு 50 கிராம் மிளகு, 50 கிராம் ஜீரகம் வாங்கிட்டு அதை நல்லா வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நான் இது கூட கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேன். நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கொரன்னு அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் ரசம் வைக்கிறீங்களோ, உங்களுக்கு எப்போல்லாம் மிளகு ஜீரகம் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம இதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நுணுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ரசம் வைக்கும் போது பக்கத்தில் சாதம் அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா அந்த சாதம் வேகும் போது அந்த லைட்டாக கஞ்சி தண்ணி மாதிரி இருக்கும்ல, அந்த தண்ணியை எடுத்து நான் ஒரு தக்காளியை ஊற போட்டு அந்த தண்ணியை தான் நான் அந்த இதில் தக்காளி நல்லா ஒரு ஆஃப் பாயிலாக வெந்து போயிடும். அதை நல்லா கையால் இது மாதிரி கரைச்சி வச்சு, இதுதான் ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்ப்போம். ரசம் வைக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க. அதில் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரியறதுக்கு முன்னாடியே போட்டுறாதீங்க, அப்புறம் கடுகு பொரியாது. கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இதோட நம்ம 2 வரமிளகாவை சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு. தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா மிளகாலாம் தீஞ்சு போயிடும். தீயை கம்மியாக வச்சுக்கிட்டு நீங்கள் தாளிங்க ரசத்துக்கு. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு ஜீரகம் பொடியையும் சேர்த்துக்கோங்க. தீயை நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்புறம் கருகிடுச்சுன்னா நல்லா இருக்காது ரசம். இதோட புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த பருப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அந்த பருப்பு சேர்க்கும் போது லைட்டாக அதை சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு அதை மிக்சியில் ஒரு அடி மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை பெரியவங்க மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் மிளகுத்தூள் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். லைட்டாக மல்லி இலை போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இறக்கும் போது மல்லித்தலை போட்டால் போதும். இப்போ இந்த ரசம் வைக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கொதிக்க விடக்கூடாது ரசத்தை. ரசத்தில் முக்கியமானதே என்னென்னா, குழம்புலாம் கொதிக்க விடுற மாதிரி இதை கொதிக்க விடக்கூடாது. அந்த நுரை மாதிரி வரும். இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. இதில் ஒரு நுரை மாதிரி வரும். அந்த நுரை வரும்போதே நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா ரசம் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கடுத்து போன மாதிரி நல்லா இருக்காது. இப்போ இதை பிளேட் போட்டு மூடிடுவோம்.
இப்போ பாருங்கள், ரசம் வந்து கொதிக்க விட்றாதீங்க. ரசத்தை இந்த மாதிரி வந்து நல்லா பபுள்ஸ் மாதிரி நுரைச்சி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நுரைச்சி இப்போ பாருங்கள், ரசத்தை நல்லா நுரைச்சி வந்திருக்கு. இதை மட்டும் கொதிக்க விட்றாதீங்க. கொதிக்க விட்டிங்கன்னா ரசம் டேஸ்ட்டே போயிடும். நீங்கள் கொதிக்க விடாமல் வந்து இந்த மாதிரி நுரைச்சி வந்திருக்கு. இதோட வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஏனத்தில் ஊற்றி வச்சுருங்க. இதிலே நீங்கள் வந்து நான் வந்து இப்போ பருப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பருப்பு தண்ணி சேர்க்காம அடுப்பை இது மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு டம்ளர் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதில் வந்து நீங்கள் வெறும் மிளகு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டு மிளகு ரசம்னு சொல்லிட்டு மிளகு ரசம் வைக்கலாம். அப்படி இதில் இல்லைன்னா தூதுவளை ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. தூதுவளை இலையை அரைச்சி அதை வந்து இதோட கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர். நமக்கு என்ன பொருள் பிடிக்குமோ, நமக்கு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம். சளி பிடிச்சா தூதுவளை அந்த மாதிரி பொருளை சேர்த்து. இப்போ பாருங்கள், ரசம் வந்து நல்லா நமக்கு நுரைச்சி வந்துருக்குது. இந்த ரசத்தை மட்டும் நீங்கள் வந்து கொதிக்க விட்றாதீங்க. கொதிக்க விட்டிங்கன்னா வந்து அந்த ரசம் டேஸ்ட்டே போயிடும், கடுத்து போன மாதிரி போயிடும். இந்த மாதிரி அப்படியே நுரைச்சி பபுள்ஸ் வர மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வேறு எண்ணத்தில் வந்து மாற்றி வச்சுருங்க. இப்போ இந்த ரசத்தில் வந்து நான் வந்து பருப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து பருப்பு சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் மிளகு ஜீரகம் போட்டு வச்சாவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லை லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பால், வயிறு வெந்திருக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா லாஸ்ட்டாக ஒரு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்லினா நீங்கள் கொஞ்சம் தூதுவளை இலை கிடச்சிச்சின்னா உங்களுக்கு அதை அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். தூதுவளை ரசம்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பொருள் பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன தேவையோ அது லாஸ்ட்டாக ஒரு டம்ளர் சேர்த்துக்கிட்டோம்னா அது நல்லாயிருக்கும். உடம்புக்கும் நமக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, ரசம் வச்சாச்சு. நம்ம இதை வந்து அந்த ஏனத்துலேருந்து மாற்றி ஒரு ஏனத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே லைட்டாக மல்லித்தூள் மல்லி இலை சேர்த்து மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த ரசம் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரசத்தை ஒரு தடவை வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.